ரிஷி, சமீப காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு 1 or 2 இயர்ஸா பார்த்தேன்னா, லைக் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு யூனிகார்ன் ஒரு பர்சனாலிட்டியா இருக்கலாம். ஸோ இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரொபகேட் பண்றாங்கன்னா, ஒரு எஜுகேஷன், ஒரு கிராஜுவேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கில்ல வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் பேசுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு தெரியல. ஒரு ஒரு ட்ரெண்ட் பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் சீட்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் சீட்ஸ் இருக்கு அப்ராக்சிமேட்டா. ஆல் ஓவர் தமிழ்நாடு, பிரைவேட், கவர்மெண்ட் எல்லாமே சேர்த்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஆனா அதுல பார்த்த அப்படின்னா ஒரு 70%க்கும் கம்மியா தான், ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு 75% வரைக்கும் வந்திருக்கு. பட் அப்ராக்சிமேட்லி ஒரு ஒரு 40,000 சீட்ஸ்ல இருந்து ஒரு 50-60,000 சீட்ஸ் வரைக்கும் வேக்கண்டாவே இருக்கு. அண்ட் ஒரு சைட்ல பார்த்தேன்னா இன்ஜினியரிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஐடி ஆகட்டும் இல்ல கோர் கம்பெனிஸ் ஆகட்டும், சேலரி எல்லாம் பார்த்தேன்னா ஹோம் டேக் ஹோம் சேலரி எல்லாம் 10 lakh per annum, 20 lakh per annum, 30 lakh per annum அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு அன்இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணிப்பாங்க நம்ம கிட்ட. பட் இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா வேலை வாய்ப்பின்மை, சீட்ஸ் ஃபில் ஆகல. ஸோ எனக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்னா, இப்போ ஒரு டிமாண்ட் இருக்குன்னு வைங்க, ஒரு இடத்துல வந்து அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆனா டிமாண்டை விட அதிகமா சப்ளை இருக்குன்னு வைங்க, சர்ப்ளஸ் சப்ளை. இப்ப 50 எண்ணிக்கை தான் டிமாண்ட் இருக்குன்னா 100 எண்ணிக்கையில வந்து சப்ளை இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டிமாண்டோட வேல்யூ வந்து குறையுது இல்ல. சோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்ப ஆக்சுவலி இன்ஜினியரிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து ஜாப் வைஸ் பார்த்தோம்னா நல்ல டிமாண்ட் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இன்னொரு சைட்ல சும்மா வந்தவன் போனவன் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிட்டான்ற கதை மாதிரி இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா இயர்லி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் அதுக்கான குவாலிட்டியை வந்து எந்த இன்ஜினியர்ஸ் கிட்டையும் பார்க்க முடியல இப்போ வர இன்ஜினியர்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லுக் பாலா, இதுல இண்டஸ்ட்ரியில வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து குறையவே இல்லை. ஐடி செக்டரா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அது எந்த விதமான இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சொல்லலாம். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ எனி இண்டஸ்ட்ரியில வந்து டிமாண்ட் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்த காலேஜஸ்ல வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸை கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க். லுக், ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்கில் தேவை இல்ல. அந்த ஸ்கில்ல வந்து எங்க எங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஃப்ரம் காலேஜஸ், காலேஜஸ் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ என்ன நடக்குது பார்த்தேன்னா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ ஒரு ஐடி செக்டர்ஸுக்கோ நான் வேலைக்கு போறேன்னா ஒரு 6 months கோர்ஸோ ஒரு 3 months கோர்ஸோ படிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நான் அங்க போய் வேலை பார்க்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டர் ஆர் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க இப்போ கொடுக்கறதுக்கு இல்லை. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேம்பஸ் செஷன்ல வேலை கிடைச்சதுக்கு பிறகு ஒரு 1 year 1.5 year ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங்னே டைம் ஒதுக்குவாங்க. ஸோ இப்போ ட்ரைனிங்கோட டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போறது மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ கிரியேட் ஆகுது. ஸோ இந்த சென்ஸ் தட் காலேஜஸ்ல வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ஸ்கில்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அண்ட் டீச்சர் எஜுகேஷனை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். டீச்சர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜஸ்ல கிடையாது. ரிசர்ச் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பின் பாயிண்டா சொல்லிட்டே போகலாம். பட் மேலோட்டமா பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ஆர் வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து காலேஜஸ்ல சொல்லிக் கொடுக்க தவறிட்டாங்க. ஸோ டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்டை வந்து சப்ளையால மேட்ச் பண்ண முடியல. இது எப்படின்னா அந்த எக்ஸாக்டா அந்த டிமாண்டுக்கு ஃபிட் ஆகுற இன்ஜினியர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்றதுதான் ஒரு அந்த வேர்ட் தான் கரெக்ட் பாலா. எஸ், அந்த வேர்ட் நீ சொன்ன அந்த வேர்ட் தான் கரெக்ட். ஃபிட்டான ஒரு ஸ்கில் ஓரியன்டான ஆட்களை வந்து இது பண்ண முடியல. அந்த வேர்டு கரெக்ட். யா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்ப சில டேட்டாஸ் நான் சொல்றேன். உனக்கு மத்த இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இருக்கிற ஜாப் டிமாண்டு அண்ட் இன்ஜினியரிங் செக்டார்ல இருக்கிற ஜாப் டிமாண்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு 38ல இருந்து ஒரு 45% தான் உனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
வேற இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 55 to 60% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்றதுன்னா இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு வேஸ்ட், இதுக்கு நீ பேசாம வந்து பிஏ பிகாம் படிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு நீ எங்கேயாவது வேலைக்கு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில பார்த்தோம்னா நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா இன்ஜினியரிங்கான டிமாண்ட் அந்த பெர்சன்டேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எப்படின்னா அந்த நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்கில்டு அந்த ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்கில்டு லேர்னிங்கை வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு தவறிடுறாங்க அப்படின்றதுதான் நீ பாயிண்ட் அவுட் பண்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு சைட்ல பார்த்தேன்னா நிறைய காலேஜஸ்ல நான் பர்சனலி பார்த்துருக்கேன், ஸ்கில்டு இப்போ ஸ்கில்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல என்னென்னமோ சிலபஸ்ல ஆட் பண்றாங்க, யாரையோ கெஸ்டா கூப்பிடுறாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா கூட சவுக்கு மீடியால பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவர் ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணி நேரம் வந்து பசங்களை வச்சு இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்க வச்சு, பாலிடெக்னிக் ஆர் ஐடிஐயான்னு தெரியல, பாலிடெக்னிக்கல் அண்ட் இந்த ஸ்கீமை வந்து அண்ட் இந்த இதை வரையறுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மைண்ட்ல வச்சு இதை வந்து இதெல்லாம் வரையறுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சுத்தமா தெரியல. அவர் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா ஏதோ நாம்கி வாஸ்தே மாதிரி ஓகே நம்ம இந்த ஸ்கில்ல வந்து இவனுக்கு கத்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சும்மா பேப்பர்ல தான் எழுதி வைக்கிறாங்களோ ஒருவேளை. கரெக்ட். இப்ப வொகேஷனல் ட்ரைனிங்ங்கிற ஒரு வேர்டு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஃபார் இந்த ஜாப். இந்த காலேஜ் கரெக்டா முடிக்காதவங்களுக்கு 12th முடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வொகேஷனல் ட்ரைனிங் அவங்க வந்து ஈஸி ரூட்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜஸ் ஆர் ஐடி டெக்னாலஜி ரிலேட்டடான காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்கில் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பை வந்து ஈஸியா தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங் வந்து எஃபிஷியண்டா நடக்கிறது கிடையாது. இந்த ஸ்கில் ட்ரைனிங் நடக்காம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ்ல வந்து பிள்ளைங்க எதுக்காக போறாங்க ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பிள்ளைங்க மத்தியில இருக்கு. பிள்ளைங்க வந்து காலேஜஸ் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் பர்பசஸ். அவங்க வந்து ஒரு காலேஜ் ஒரு 4 இயர்ஸ் என்ஜாய் பண்ணணும். 4 இயர்ஸ் வந்து லைஃபை வந்து நம்ம லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா எடுத்துக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தான் போறாங்க தவிர இந்த 4 இயர்ஸ் வந்து அவங்களோட கரியர் லைஃப்ங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ண மறக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த 4 இயர்ஸ் வந்து ஒரு கரியர் லைஃபா இருக்கும் இல்லையா. இந்த 4 இயர்ஸ் நம்ம எப்படி படிக்கிறோமோ அப்படிதான் கரியர் மாறுங்கிறது நம்ம வீட்லயே சொல்லி விடுவாங்க. எஸ்ஆர்னா இப்ப அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட மைண்ட் செட். செகண்ட் ரீசன் வந்து காலேஜஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய சிலபஸ், அவுடேட்டட் சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிலபஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ். அந்த கெவினியன்ஸ் கரண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலை வாய்ப்புல எல்லாம் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வேலை வாய்ப்புல வந்து இப்ப தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஏஐ டெக்னாலஜி அண்ட் ஒவ்வொரு செக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அப்கிரேட் ஆயிட்டாங்க, அப்டேஷன் ஆயிட்டாங்க. பட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சிலபஸை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான சிலபஸ் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த ஒரு பைபிள் மாதிரி ஒரு புக் இருக்கும். அந்த புக்கோட நெய்ம் எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலி. ஸோ அதே புக்கு தான் இப்போ படிக்கிறாங்க. அது ஒரு 2-3 புக்ஸ் இருக்கும். இந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்றது மாதிரி, பிள்ளைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது மாதிரி ஒரு அப்டேட்டட் சிலபஸை கொண்டு வரணும். அண்ட் அதே மாதிரி டீச்சர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் டீச்சர்ஸா இருப்பாங்க? அந்த காலேஜஸ்ல படிச்சு முடிச்ச நொந்து போய் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச்சர்ஸா கன்வெர்ட் ஆயிடுவாங்க இல்லையா. அந்த டீச்சர் வந்து எப்படி பாடம் எடுப்பாங்க யோசிச்சு பாருங்களா. இப்ப இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரா இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா காலேஜஸ் வந்து சேலரி பே பண்றதுக்கு ரெடியா இல்ல. இப்போ நல்ல சேலரி கொடுக்குறாங்க, நல்ல பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல ஸ்கில்டான டீச்சர்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணலாம். பட் அதை தவறிடுறாங்க. அந்த இடத்துல 15,000 ரூபாய்க்கு நீ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு எம்இ கிராஜுவேட்டை கூப்பிட்டு நீ கிளாஸ் எடுக்க சொன்னா அவன் உண்மையாவே அவன் ஸ்கில்டா இருந்தாலும் அவனுக்கு 4 விஷயங்கள் தெரிஞ்சாலும் இங்க போய் 15,000 ரூபாய்க்கு நான் என்னத்த பெரிய கிளாஸ் எடுக்கிறது, சும்மா ஒரு வீடியோ போட்டோமா இல்ல ஒரு பிபிடியை போட்டோமா பார்த்து படிங்கன்னு சொன்னோமா நோட்ஸை கொடுத்தோமா போயிட்டே இருப்போம். 15,000 ரூபாய்க்கு அவ்வளவு உழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் ஃபேக்கல்டிஸுக்குமே இருக்கும். எஸ் பாலா, அந்த உனக்கு ஒரு காலேஜ் நான் அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். அப்போ உனக்கு அந்த காலேஜோட நேம் பிடி கிடைக்கும். ஒரு காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கு 5 லட்ச ரூபா கேட்பான்.
அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் 5 வருஷம் வேலை கொடுப்பான் நமக்கு. 10,000 வச்சு ஒவ்வொரு மாசம் சேலரி தருவான். பட் நம்ம வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அது எந்த காலேஜ் நமக்கு தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன், நீ சொல்ல வேண்டாம். பட் அப்படிதான் கன்னியாகுமரி ஒரு காலேஜஸ் தான். நம்ம ஃப்ரெண்டே வந்து அங்க போய் வேலைக்கு சேர்ந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது அந்த காலேஜஸோட தரமே குறைஞ்சு போகும். அவங்க வந்து கல்யாணம் ஆகிறதுக்காக வேலைக்கு போறாங்க. காலேஜஸுக்கு வந்து காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கிறதுக்காக டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எதுக்காக போறாங்க? கல்யாணம் நடக்கிறதுக்காக, மேரேஜ் நடக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த வேலைக்கு போறாங்க. ஸோ இது சொல்யூஷன் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் டீச்சர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அங்க அது வந்து சொல்யூஷன் கிடையாது. அந்த இடத்துல வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கவும் மாட்டாங்க. ஸோ என்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுடேட்டட் சிலபஸ், டீச்சர் எஃபிஷியன்ட் இல்லை, அண்ட் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்கிரேடேஷன் இல்லை, அப்டேஷன் இல்லை. நம்ம பல விதமா அடிக்கடிக்கு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே முக்கிய காரணங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி க்ரோத். இப்போ சேலரியில வந்து என்ன மாதிரியான க்ரோத்தை இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல பார்க்க முடியும் அப்படின்ற பட்சத்துல மற்ற ஒரு 10 இயர்ஸ் நீ வந்து பேக்ல போஸ்ட் டேட்டடா ஒரு 10 வருஷத்தை நீ கம்பேர் பண்ணி இப்போ நீ பார்க்கும்போது ஆன் அண்ட் ஆவரேஜ் 30 to 45% வரைக்கும் இன்னும் சில கம்பெனிஸ், இன்னும் சில செக்டார்லாம் சொல்ல போனா 100-200% வரைக்கும் சேலரி க்ரோத் இருந்திருக்கு. இப்ப எப்படின்னா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன்னா இப்போ உன்னோட சேலரியோட ஆவரேஜ் பர் மந்த் சேலரி வந்து ஒரு 90 to 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவும் சேம் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல தான் இந்த க்ரோத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா அது என்ன மாதிரினா, ஸ்டில் நல்ல ஒரு ஹை ஒரு ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட்ல நல்ல ஒரு சேலரி க்ரோத்ல இன்னமும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கதான் செய்யுது. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை ப்ராப்பரா ஒரு ட்ராக்ல போய் அதை கேப்சர் பண்றதுக்கு வந்து தவறிடுறாங்க அப்படின்றத நினைக்கிறேன். லுக், நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு விதமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ டாடா கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், ஜேபி மார்கன், ஸோ டிஃப்ரெண்ட் ஐடி செக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கூகுள், தென் மைக்ரோசாஃப்ட், ஐபோன், ஆப்பிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. இங்க வந்து ஒரு 10 காலேஜஸ்ல 2 பேர் வேலைக்கு போவாங்க. ஒரு 10-15 காலேஜ் 2 பேர் வேலைக்கு போவாங்க. இது வந்து ஆவரேஜா எடுக்க முடியும். இது வந்து நல்ல ரேஷியோ கிடையாது. ரேஷியோ இந்த சென்ஸ் தட் 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேராவது வந்து நல்ல கம்பெனியில வேலைக்கு போகணும். அதான் நல்ல ரேஷியோ. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து நல்ல வேலைக்கு போகக்கூடிய ரேஷியோ வந்து மிக மிக குறைவு, மிக மிக பிலோ ஆவரேஜா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அதுலயும் அந்த ஒரு பையன் வந்து கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் இந்த ஜேபி மார்கன் கம்பெனிக்கு போறான்ல, அந்த பையன் வந்து காலேஜ்னாலதான் போறாங்கிறத உறுதிப்படுத்த முடியுமா? அந்த பையன் வந்து தன்னோட எபிலிட்டினால, தன்னோட ஒரு இன்டெலிஜென்ஸ்னால, தன்னோட ஒரு சர்க்கிள்னால அவன் வந்து அந்த இடத்துக்கு போறான். காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பெரிய அளவுல கொண்டு போறது கிடையாது. சில காலேஜஸ் வந்து கேம்பஸ் செலக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் கேம்பஸ் செலக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிஸ் வந்து வரது கிடையாது. இப்போதைக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்டான கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை தேடி காலேஜஸுக்கு வருவாங்க, காலேஜஸுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து நல்ல கம்பெனிஸ் எல்லாமே வந்து காலேஜஸ் தேடி வரது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பிள்ளைங்களை வந்து மாட்டடி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 2 வருஷம் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்க டெவலப் ஆகலைன்னா யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? யாருக்கு கஷ்டம்? அந்த கம்பெனிக்கு கஷ்டம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கம்பெனிஸ் இருக்கிறது கிடையாதுன்னா அது ஃபேர், எடுக்க முடியாது அவங்களால. ஸோ இதுதான் விஷயம். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த ரேஷியோ பார்க்கும்போது நல்ல கம்பெனிஸ்ல போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் போறாங்கன்னா அது அவங்களோட எபிலிட்டி தான் போறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி இப்ப அந்த நல்ல எஃபிஷியன்டான கம்பெனில ஒரு 2 பேர் பிளேஸா இருப்பான்ல, அந்த 2 பேரை விளம்பரப்படுத்தி ஒரு 200 சீட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நடக்குது. அது மார்க்கெட்டிங், அதோட ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ன்ற பேர்ல ஒரு டீம் வரும். ஓகே, சோ பெரிய பெரிய கம்பெனியோட டேக்லைனோட அந்த டீம் உள்ள வரும். வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட், 80% பிளேஸ்மெண்ட். ஆனா அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வருமானு கேட்டா வராது. அவன் அந்த பிளேஸ்மெண்ட் லெட்டர் கையில கொடுத்துருவான். ஓகே, யூ ஆர் பிளேஸ்ட் இன் திஸ் சோ அண்ட் சோ கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆர்டர் அவன் கைக்கு போயிடும். ஆனா அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும்,
ஆஃபர் லெட்டர் வருமான்னு கேட்டா கிடையாது. அப்ப எதுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் நடத்துறாங்க அப்படின்னா, சும்மா ஃபேக்கா எங்க காலேஜ்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் உறுதி. ஆனா வேலை உறுதியா? அது தெரியாது. அதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய லோவர் மிடில் கிளாஸ் ஆர் புவர் செக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பிள்ளைங்களை கொண்டு விடுறாங்க. அது அவங்க வந்து பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு போவாங்க என்கிறதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல விடுறாங்க. பட் காலேஜஸ்ல கேட்கக்கூடிய செலவுகள், இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து காலேஜுக்குள்ளாடி வராங்க. அந்த ஆக்ட்ரஸ் வரும்போது இவங்க வந்து பிள்ளைங்கள்ட்ட 2000 ரூபாய் கேட்பாங்க. எக்ஸாம் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் சொல்லி பிள்ளைங்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. அப்படியே புழிஞ்சு எடுக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 6 months ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆஹ் பிள்ளைங்க மத்தியில அது அது இழக்கிறாங்க. அதுக்கு அதுக்கு அந்த 4 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs 6 lakhs வந்து இழக்கிறாங்க. அதனால என்ன சொல்யூஷன் கிடைக்குது? எதனால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தெரியாம இழக்கிறாங்க? அண்ட் காலேஜஸ் வந்து அதுக்கு ரிட்டர்ன் ஏதாவது கொடுக்குறாங்களா? அதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன். சில பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ்ல கொண்டு போய் நம்ம குழந்தைய சேர்த்துட்டோம் அப்படின்னா, படிச்சு பெரிய ஆளாகி பயங்கரமா டிசிப்ளினோட நல்ல ஒரு ஆர்மில இருந்து ட்ரைனிங் முடிச்சு வந்த ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு மாதிரி நம்ம குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனத்தை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள். என்ன அப்படின்னா, எஸ். ஸ்ட்ரிக்ட்னஸ மட்டுமே பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள என்ன நடக்குது? உண்மையாவே அவன் வந்து ஷோ ஆஃப் பண்றானா? இல்ல அவன் ஷோ ஆஃப் பண்ற அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து உண்மையாவே அவன் ஏதாவது இன்புட்ஸ குடுக்குறானா? இல்ல வெளியில சும்மா இந்த விளம்பரம் மட்டும்தானா? உண்மையாவே இப்ப ரிசர்ச்ன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாவே அங்க நடக்குதா? உண்மையாவே நிறைய அங்க இருந்து யங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்களா? இல்ல வெளியில வரும்போது ஒரு ஸ்டார்ட் அப்போட வெளியில வராங்களா? இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ணணும். சும்மா வந்து அங்க போனா என் குழந்தை ஸ்ட்ரிக்டா இருக்கும், என் குழந்தை நல்ல டிசிப்ளின்டா வளரும். இதெல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து எய்ம் பண்றது வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். அண்ட் சில காலேஜ் இந்த மாதிரியான கோர் பிரின்சிபல்ஸ் ஒரு மாதிரி வந்து ஒரு பேக்டேட்டட் பிரின்சிபல்ஸ் அஜெண்டாஸை வந்து ஃபாலோ பண்ற காலேஜஸ் இன்னமும் சென்னையில ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே பாலா, எஸ். அந்த கடைசியா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமர்த்தியா சென் சொன்னது மாதிரி இந்த காலேஜஸ் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கிடையாது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டிக்கு தகுந்தது மாதிரி ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு ஸ்டேட்லயோ ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ வேலை வாய்ப்பு கிடையாது. இப்ப எனக்கு என்ன எபிலிட்டி இருக்கு, என்னோட எபிலிட்டிக்கு சார்ந்தது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு. இப்ப எனக்கு ரிசர்ச்ல சேரணும்னா எல்லா மாவட்டத்திலும் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கா? கிடையாது. எனக்கு வந்து ஃபிஷரிஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எல்லா மாவட்டத்திலையும் ஃபிஷரிஸ் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கா? கிடையாது. எனக்கு கார் இண்டஸ்ட்ரியில வேலை இருக்கு, விருப்பம் இருக்குன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கா? கிடையாது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து எல்லா மாவட்டத்திலையுமோ எல்லா குறிப்பிட்ட பிளேஸ்லயுமே கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸும் கிடையாது அண்ட் அவைலபிலிட்டியும் கிடையாது. ஸோ இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து இந்த காலேஜஸ் முடிச்சுட்டு அலையிறாங்க. சிட்டிஸை நோக்கி அலையிறாங்க, அர்பனை நோக்கி அலையிறாங்க. ஸோ அர்பனை நோக்கி அலையும் போது அர்பன்ல தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா காலேஜஸ்ல படிச்சு முடிச்ச பிள்ளைங்க எல்லாருமே அர்பன்ல தான் இருக்காங்க, ஐடி செக்டர்ஸ் நோக்கி. ஸோ அர்பன்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்றது மாதிரி ஜாப் கிடையாது. அவங்க எபிலிட்டிக்கு மாதிரி வேலை வாய்ப்பை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு விஷயத்த வந்து அரசாங்கமே கொண்டு வரணும். அது வரைக்கும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஸோ பாலா, உன்னுடைய எண்ட் பாயிண்ட் எண்ட் வியூஸ் சொல்லி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சும்மா ஒரு டிகிரிக்காக படிக்காம என்ன உண்மையாவே நமக்கு தேவை, நமக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ல வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும், அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ல வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட பாக்குறீங்க. ஸோ அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணின ஒரு படிப்பையோ இல்ல ஒரு துறையோ தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு பேரண்டிங்கான அடையாளம் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நமக்கு என்ன தேவை, நமக்கு எதை பண்ணா ஈஸியா இருக்கும், நம்ம வந்து இல்ல ஒரு சின்னதா ஒரு வியாபாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல போலாமா, இல்ல ஒரு ஜியாலஜி எடுத்து நம்ம அகழ்வாராய்ச்சி மாதிரியான ஃபீல்ட்ல போலாமா. ஸோ அந்த மாதிரி பல துறைகள் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் ஆகப்படாத துறைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற யூனிக்னஸ் ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட்டிவா என்ன பண்ண முடியும். நீ சொன்ன மாதிரி கான்டென்ட் கிரியேஷன், இப்போ ஏஐ ஆதிக்கம் இருக்கிற இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஏஐனால ஜாப் நிறைய போகும்னு சொல்றாங்க தவிர அந்த ஏஐனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து வெளியில சொல்றதுக்கு தயங்குறாங்க. யோசிக்க மாட்டேங்க. இந்த ஏஐ ட்ரிவன் அந்த ஒரு மெக்கானிசமே பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி
சோ மெனி பீப்புள் ஆர் இன்வால்வ். ஸோ அவங்களுமே எஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ இயக்குறதுக்கான ஸ்கில் அவங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்து எஸ் பார்த்தீங்கன்னா நீ பிஇ படிக்கணும், எம்இ படிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சும்மா வீட்டுல உட்காந்து இப்போ நிறைய கிராஷ் கோர்சஸ் படிச்சு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றவங்க எல்லாம் இருக்கதான் செய்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேம் சேக் டிகிரியை சூஸ் பண்றதுக்கு முன்னால எதுக்கு சூஸ் பண்றோம், ஏன் சூஸ் பண்றோம், என்ன மாதிரியான இடத்துல நம்ம சூஸ் பண்றோம், அண்ட் அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி 4 பேர்கிட்ட விசாரிச்சு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணா கொஞ்சம் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க லைஃப்ல. எஸ் பாலா. எனிவே நம்மளோட இந்த டிஸ்கஷன்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து வேலை வாய்ப்பு எங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட் ஆனா என்ஜினியரிங் வந்து டவுன் ஆகிட்டே தான் இருக்கு, அதை மறக்க முடியாது. என்ஜினியரிங் காலேஜ் வந்து நிறைய க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு, நிறைய காலேஜஸ்ல அட்மிஷன் இல்லாமலே இருக்கு. ஸோ அதை மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் பாலா.